கொஞ்சம் கவிதைகள். இன்றைக்கி ஒரு முருங்கைக்கீரை தூதுவளை சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான மெத்தட் தான். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இடித்து வச்ச சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகா வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு பச்சை மிளகா சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறதுனால நான் இதில் பச்சை மிளகா சேர்க்குவேன். இஞ்சி வேணாம், இஞ்சி ஆல்ரெடி இருக்குது இடிச்சு வச்சது. இந்தா இதில் எடுத்து வச்சு சின்னதில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுரு. இப்போ சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டுக்கு சேர்க்கணும். தக்காளி கொடுமா, தக்காளி போடு, போடு போடு தக்காளி போடு. இப்போ கொஞ்சோண்டு தக்காளி, பாதி தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் இருங்க, வதங்கட்டும். அடுத்தது இப்போ தூதுவளை சூப்புக்கு ஆல்ரெடி நான் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு தாளித்து எல்லாத்தையும் இப்போ கீரை போட்டு வதக்கிட்டு இருக்காங்க, முருங்கைக்கீரை. இதில் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். தூதுவளையும் மிளகாத்தான், அப்புறம் வந்து இதில் வந்து முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து சூப்பு. இதில் மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன். வாசனை அடிக்குதா? சூப்பு வாசனை அடிக்குதுண்ணா. கரெக்டாக இருக்கா? ஓகே, நீ சொன்னால் கரெக்ட் தான். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றுமாம்மா. இப்போ தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றுமா. இங்கே பாருங்கள், நம்ம சூப்புக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா, ஃபுல்லாக ஊற்று. நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சு இப்போ மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் பாருங்க, தூதுவளை முருங்கைக்கீரை நம்ம சூப்பரான நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. மிளகாத்தான் தூதுவளை முருங்கைக்கீரை சூப்பு. இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்குன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இடித்து போட்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகு சீரகம் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு கால் தக்காளி கொஞ்சம் புளிப்புக்காக சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான். இதை வந்து வடிகட்டி சின்ன பசங்களுக்கு அப்படியேவும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே கீரையோடு எடுத்து சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லது தான். சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக காலையில் மத்தியானம் 3 வேளையும் குடித்தோம்னா கூட சூப்பராக இருக்கும். என்னது இது? காலையில் எனக்கு கொடுக்குற ஜூஸ் சொல்கிறாங்க அம்மா. இருங்க.